அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, குப்தர்களை குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல குப்தர்கள குறித்து நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, குப்தர்களை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா நம்ம பார்க்க போறோம். பல்வேறு விதமான நிலக்குத்தக முறை அப்படின்றத நம்ம இந்த கொஷின்ஸ்ல இந்த சாப்டர்ல பார்க்கலாம். அதுல வந்து பல்வேறு விதமான நிலக்குத்தகை முறையில 1வது குத்தகை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவிதர்மா அப்படின்றது. நிவிதர்மா அப்படிங்கிறது என்னன்னா, அறக்கட்டளை போன்ற ஒரு அமைப்பின் மூலமாக நில மானியம் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, நிவிதர்மா. தர்மா அப்படின்னா தர்மம். ஸோ நில மானியத்த குடுக்குறாங்க. ஸோ அத நிவி தர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நில குத்தகை முறைக்கு முறைகள்ல ஒன்று. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நிவி தர்மா அக்ஸயனா அப்படின்றது நிரந்தரமான அறக்கட்டளையை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து அப்ரதா தர்மா வருவாயை பயன்படுத்தலாம். ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது. நிர்வகிக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. இது வந்து அப்ரதா தர்மா. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு, அதாவது நிவிதர்மா அக்ஷயானாங்கிறது என்னன்னா, இது ஒரு நிரந்தரமான ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையிலிருந்து வரக்கூடிய அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய வருவாய அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். நிரந்தரமான அறக்கட்டளை தான். பட் அதிலிருந்து வரக்கூடிய அ வருமானத்த வந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். அப்ரதா தர்மா அப்படிங்கிறது வருவாயை பயன்படுத்தலாம். ஆனா, அத பிறருக்கு தானமா செய்ய முடியாது. தானம் செய்ய முடியாது. நிர்வகிக்கிறதற்கும் அவங்களுக்கு உரிமை கிடையாது. அடுத்து பூமி சித்ராயனா. தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவர்களுக்கு தரப்படக்கூடிய உரிமை தான் பூமி சித்ராயனா அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா புத்தருடைய சுவர் ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தாவை தான் நம்ம என்ன சொல்றோம்? புத்தருடைய சுவர் ஓவியங்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றோம். அடுத்து பாக் அப்படின்ற இடம், பாதாமி அப்படிங்கிற இடம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு சுவர் ஓவியங்கள், புத்தருடைய சுவர் ஓவியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அடுத்து 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். 400 வருஷமா சாக அரசர்கள் வந்து இருந்தாங்க. படையெடுப்பின் மூலம் சாக அரசர்கள தன்னுடைய படையெடுப்பின் மூலம் வென்றவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவங்க 400 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அடுத்து நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் குப்தர்கள் பீரியட்ல தான் இருந்தாங்க. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேன சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்து ஜோதிடர், காகபானகர் ஜோதிடர், சன்கு கட்டளக்கலை நிபுணர், வராகமிகிரர் அப்படின்றவர் வானியல் அறிஞர். வானியல் அறிஞர். அடுத்து வராச்சி அப்படின்றது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். சரிங்களா? இலக்கண ஆசிரியர், அதுக்கப்புறம் அவரு சமஸ்கிருத புலவரும் கூட. விட்டலப்பட்டர் அப்படின்றவரு மாயவித்தைக்காரர். சரிங்களா? அவர் வந்து மாயவித்தைக்காரர். சக்ராதித்யா என்று அழைக்கப்பட்டவர் 1ஆம் குமாரகுப்தர். சக்ராதித்யா என்று அழைக்கப்பட்டவர் 1ஆம் குமாரகுப்தர். ஸோ குமாரமாத்யா, மகா தண்டநாயக்கா ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். குமாரமாத்யா, மகா தண்டநாயக்கா ஆகிய பட்டங்களை கொண்டவர் ஹரிசேனர். மகா பிரதிகாரா அப்படின்றவர் யார் அப்படின்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர் தான் மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்றோம். மகாதாரா அப்படின்றது கிராம பெரியவர் அல்லது கிராம தலைவர். சரிங்களா? மகா பிரதிகாரானா அரண்மனை காவலர்களுடைய தலைவர். மகாதாரான்றது கிராம பெரியவர் அல்லது கிராம தலைவர், குடும்ப தலைவர் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து துடகா அப்படின்றது ஒற்றர்கள். துடகான்றது ஒற்றர்கள். இரண்ய வெஷ்டி அப்படின்றது கட்டாய உழைப்பு என்று பொருள்படக்கும். கட்டாய உழைப்பு அப்படின்ற பொருள். கத்தியத பதிகா அல்லது அரசு சமையலறை கண்காணிப்பாளர். சரிங்களா? கத்திய தபதிகா அப்படின்றவர் யார் அப்படின்னா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். குஜராத்தினுடைய கிர்னர் மலையில் அடிவாரத்தில் இருந்த எந்த ஏரி மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏரி அப்படின்னா சுதர்சனா ஏரி. எந்த ஏரி? சுதர்சனா ஏரி. நாரத ஸ்மிருதி என்ற நூலில் டேஸ் என்ற 2 வகை அணைக்கரைகளை அவங்க குறிப்பிடப்படுகின்றன. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பந்தியா அப்படின்றத சொல்றாங்க. பந்தியான்றது வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்கிறது. கரா அப்படிங்கிறது பாசனத்திற்குரியது. அணைக்கரைனா அந்த நம்ம நீர்த்தேக்கம்னு சொல்றோம் இல்லையா அது. ஸோ அது எந்த நூல்ல இருக்குதுன்னா, நாரத ஸ்மிருதி அப்படின்ற நூல்ல இருக்குது. பந்தியா, கரா. குப்தர் காலத்தில் இருந்த வேறுபட்ட வகையில் சேர்ந்த வணிகர்கள். யாரெல்லாம் வேறுபட்ட வகையில சேர்ந்த வணிகர்கள் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். இது யார் யார் அப்படின்னா, சிரேஷ்டி. சிரேஷ்டி அப்படின்னா ஒரே இடத்துல தங்கி வணிகம் செய்பவர்கள்.
சார்தவாகா ஊர் ஊராக சென்று வணிகம் செய்பவர்கள். ஒரே இடத்துல தங்கி வணிகம் செய்யறவங்களுக்கு பேரு சிரேஷ்டி. சார்தவாகன்றவங்க ஊர் ஊரா சென்று வணிகம் செய்றவங்க. குப்தர் காலத்தில் நோய்களுக்கான மருந்துகள் மருந்துகள் தயாரிக்கும் முறை இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து நவனிதகம். நவனிதகம். ஸோ நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை இதெல்லாம் சொல்லக்கூடியது. பிரம்மகுப்தர் எழுதிய கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பிரம்மகுப்தர் எழுதிய கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்கள் எதெல்லாம் முக்கிய நூல்கள் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். ஒன்று பிரம்ம பிரம்மஸ்புத சித்தாந்த அப்படின்னு அர்த்தம். பிரம்மஸ்புத அப்படின்றது சித்தாந்த. கண்டகாத்யகா அப்படின்றது வந்துட்டு அதுவுமே முக்கிய நூல். இது வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கான நூல்கள் இது ரெண்டுமே. வராகமிகிரருடைய எந்த நூல் வானியல், தாவரவியல், புவியியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான கலைக்களஞ்சியமா இருக்குது அப்படின்னா பிருஹத் சம்ஹிதா. வராகமிகிரருடைய எந்த நூல் வானியல், தாவரவியல், புவியியல், இயற்கை வரலாறு இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது அல்லது ஒரு கலைக்களஞ்சியம் அப்படின்னா பிருஹத் சம்ஹிதா. பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்று கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யார் அப்படின்னா ஆரியபட்டர். ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் யாரா இருக்கும்? ஆரியபட்டர் தான். ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூல்ல கணிதம், கோணவியல், இயற்கணிதம் போன்றவற்றை அந்த ஆரியப்பட்டியம் நூல் சொல்லுது. கணிதம், கோணவியல், இயற்கணிதம் போன்றவற்றை சொல்லக்கூடியது. நாலந்தாவில் முறையான அகழ்வாய்வு ஆரம்பித்த ஆண்டு எந்த வருஷம்னா 1915. முறையான அகழாய்வு ஆரம்பித்த ஆண்டு 1915. நடந்த அகழ்வாய்வுல 12 ஏக்கர் ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருந்த 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் என்ன பண்ணப்பட்டுச்சு? கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல செய்த ஆராய்ச்சி நிமித்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மிகர குலருக்கு கப்பம் கட்டிய குப்த அரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர். மிகர குலருக்கு கப்பம் கட்டிய குப்த அரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர். யாரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது? காமாந்தகர். நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி சரியானவை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்விசாலையா இருந்துச்சு. யுனெஸ்கோவில் பாதுகாக்கக்கூடிய உலகின் தொன்மையான சின்னமா இருந்தது. இது பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்துல பீகார் ஷெரீப் அப்படிங்கிற நகரத்திற்கு அருகே இருந்துச்சு. இது எல்லாமே நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லக்கூடிய சரியானவை. குப்தர் காலத்துல அலுவல் மொழி என்ன, அதாவது அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். பாகா அப்படின்றது வந்து விளைச்சல்ல 1/6 பங்கு. போகா அப்படின்றது அரசருக்கு கிராமங்கள்ல இருந்து வழங்கக்கூடிய பழங்கள், விறகு, பூக்கள் இதுதான் என்ன சொல்லுவோம்? போகா அப்படின்னு சொல்லுவோம். பாகான்றது விளைச்சல்ல 6ல் 1 பங்கு. சரிங்களா? விளைச்சல்ல 6ல் 1 பங்கு தான் என்னது? பாகா. போகான்றது அரசருக்கு கிராமங்கள் வழங்கக்கூடிய அந்த அந்த கிராமத்திலேருந்து வரக்கூடிய பழங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியது. கரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராமத்தினர் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கரா அப்படின்னு சொல்லுவோம். பலி அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு ஒடுக்குமுறை வரி. பலின்றது ஒடுக்குமுறை வரி. உதியங்கா அப்படின்றது காவல் நிலையங்கள் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உபரிகரா அப்படிங்கிறது இது ஒரு கூடுதல் வரி. ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. ஹலிவகரா அப்படின்றது கலப்பை வரி. சுல்கா அப்படிங்கிறது சுங்க நுழைவு வரி. அக்ரஹார மானியம் அப்படின்றது பிராமணர்களுக்கு தரப்படுவது. ஸோ கராங்கிறது கிராமத்துல மீது விதிக்கப்படும் ஒரு வரி. பலின்றது ஒடுக்குமுறை வரி. உதியங்கான்றது காவல் நிலையங்கள் அல்லது நீர் வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உபரிகராங்கிறது கூடுதல் வரி. கூடுதல் வரி. ஹிரண்யா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. ஹலிவகரா கலப்பை வரி. சுல்கா சுங்க நுழைவு வரி. அக்ரஹார மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது. அக்ரஹார மானியம் வந்து பிராமணர்களுக்கு தரப்படுவது. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம குப்தர்களை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இதுல கொஞ்சம் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமா இருக்கும் உச்சரிக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஒரு தடவை 2 தடவை நீங்க மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது ஈஸியா உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்து அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியா அதை ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால குப்தர்களை குறித்து நம்ம இதுவரையிலும் முழுமையா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
தொடர்ந்து முயற்சியுங்கள். வெற்றி உங்கள் கையில்.